பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம் தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார். அப்ப கடகராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம். நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குரு பகவான் இப்ப ரிவர்ஸ் கீர் போட்டு பட்டைய கிளப்ப போறார். அது எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், எதிர்பார்ப்புகள், செயல்பாடுகள் எல்லாமே எப்படி வரப்போகுது, இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே விலகி நீங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதிசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ராசியில ஒரு கிரகம் வக்கரமானா அது பின்னோக்கி நகருது. அதிசாரங்கிறது பாத்தீங்கன்னா ராசியில முன்னோக்கி நகருது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு அற்புதமான நிகழ்வுகள், நான் மறக்கவே மாட்டேன்ப்பா, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷமான விஷயங்கள் என்னங்கிறத அவர் என்ன பண்ண போறாருன்னா, ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஒரு ரிவர்ஸ் கீர் மூலமாக தரப்போகிறார் என்பது உண்மை. அப்ப என்னென்ன சந்தோஷங்களை கொடுக்க போறார், என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய மேச ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து அவருடைய சுப பார்வைகள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பார்வை மற்றும் 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை, இந்த 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல விழுதுன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பார்க்காரு. அதே போல தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை பார்க்காரு. அப்ப இங்க என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ரிலீஸ் ஆக போறீங்கன்னா, 8ஆம் இடத்துல குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்க லைஃப்ல ஒரு இக்கட்டான ஒரு தருணத்துல நீங்க இருக்கீங்க. என்ன பண்ணனே தெரியல, இது எப்படி சமாளிக்கனே தெரியல, அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்க அப்படின்னா, இதுதான் உன்னுடைய வழி, இந்த ரூட்டை பிடிச்சி நீ போ, நீ கண்டிப்பா நல்லா இருப்ப அப்படிங்கிறத குரு பகவான் ஒரு விளக்க படம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதுல கவனமா இருக்கணும், எப்படி முன்னேறணுங்கிறத குரு பகவான் ஒரு பாதை காட்ட போறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய குரு பகவான் இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நீங்க மாட்டிருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு நேர்மையான முறையில உண்மையா இருக்கிற உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அல்லது தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி உங்க மேல ஒரு தேவையில்லாத ஒரு அவசொல்லை கொடுக்கறது அல்லது வம்பு வழக்குகளை கொடுத்து உங்களை லாக் பண்றது, நீங்க தைரியமானவர், தன்னம்பிக்கையானவங்க, நீங்க நேர்மையானவங்க, அப்போ உங்களை எப்படி பிடிச்சி வைக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கிடைச்சிடாதா அப்படின்னு காத்திருந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்குள்ள உங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய உண்மைத்தன்மை அத்தனையும் பிடிச்சி வச்சு உங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்துறாங்கல்ல, அந்த கஷ்டத்துக்கு விடுதலை கிடைக்க போகுது. நேர்மையா இருக்கிற உங்களுக்கு நேர்மையான ஒரு வழியில தீர்ப்பு கிடைக்க போகுது. உங்க மேல எந்த குற்றங்களோ, எந்த ஒரு தேவையில்லாத குற்ற செயல்களோ, ஒரு என்ன சொல்றேன்னா வேண்டாத நபர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது என்றால், உங்க கூடவே இருந்த நபர்கள் மூலமாக சித்தரிக்கப்பட்டது என்றால், அது இப்ப என்ன ஆக போகுது, வெளிப்படமாக வரப்போகுது. அதன் மூலமாக நீங்க நேர்மையானவர்ங்கிறத இந்த உலகம், உங்க கூட இருந்த உங்களை குழிப்பறித்தவர்கள் உங்களை விட்டு காணாம போயிடுவாங்க. உங்க பக்கத்துல வர வேண்டுமே யோசிப்பாங்க, ஆகா நம்ம இவங்க துரோகம் பண்ணிட்டோமே, இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமே, நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிறத அவங்க உணர்ற அளவுக்கு உங்களுடைய வேகத்தின் தன்மை அதிகரிக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆர்வம். அந்த சொந்த தொழிலுமே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா, என்னை பொறுத்தளவு தன்னுடைய உழைப்பின் மூலமாக, தன்னுடைய வேகத்தன்மையின் மூலமாக, தன்னுடைய திறமையின் மூலமாக வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவீங்க. யாரையும் சார்ந்து யாருக்கிட்டையாவது கொஞ்சம் அண்டி உழைச்சி வாழக்கூடிய ஆள் நீங்க கிடையாது. ஸ்ட்ராங். நான் என்னுடைய உழைப்புல வந்தேன். எங்க அப்பா சொத்து வச்சிருக்கலாம், எங்க அம்மாவுடைய சொத்து இருக்கலாம், ஆனா எதுவும் எனக்கு என்னோட லைஃப்பை அங்கீகாரம் கொடுக்க கூடாது.
நான் வந்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான காரணம் என்னுடைய நோக்கத்தை என்னுடைய உழைப்பின் மூலமாகவே நான் கொடுக்க வேண்டும், என்னுடைய திறமை மூலமாக கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இயல்பாக உண்டு. அப்படிப்பட்ட திறமையை நீங்கள் இப்பொழுதுள்ள காலகட்டங்களில் ஒரு கரெக்டான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு அதிசாரம். அப்போ இந்த 48 நாளில் நீங்கள் என்ன விஷயத்த ரொம்ப அதிகமாக காத்திருந்தீங்களோ, தொழில் சார்ந்த விஷயங்கள் இயக்கலாமா வேண்டாமா, புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிலாம் காத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் இயக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய வில்லங்கம் இருந்தாலும் சரி, உங்களை எப்படியாவது அந்த சொத்தை கொடுக்க விடாம சதி திட்டம் தீட்டி உங்களுடைய பங்காளிகள், உங்க பாசக்கார உறவுகள் உங்களை லாக் பண்ணாலும் சரி, நேர்மைக்கும் உண்மைக்கும் கடமைப்பட்டு குருபகவானுடைய ஆணைக்கு இணங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய சொத்து உங்களுக்கு வந்து சேரும், உங்களுடைய பங்கு உங்களுக்கு வரும். இது கிரகங்கள் அற்புதமா கொடுக்க போகுது. ஸோ இது சூப்பரா இருக்க போகுது. அதே போல நம்மளுடைய மேச ராசி என்பர்கள்ல டிகிரி முடிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கு, பாதியோட நின்றுட்டேன், இல்லை படிப்பை தொடர முடியல, பட்ட படிப்பு வாங்கி நான் ஒரு பதவியில் உட்காரன்னு ஆசைப்படுறேன், அதே போல் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அதிகார தோரணை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிற மேசராசி என்பவர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக பாஸ் ஆகிடுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் எழுதுங்க. நீங்கள் இந்த வட்டம் கண்டிப்பாக யூபிஎஸ் தேர்வில் பாஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. அதுக்கு சாதகமான சூழ்நிலை கிரகங்கள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் நிம்மதியான தூக்கம் இருக்கும், ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற தூக்கம் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக நல்லா இருக்கு. நிம்மதியாக தூங்க போறீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க, வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். நான் எங்கள் ஊரை விட்டே போனதில்லைங்க, ஏங்க போனதில்லை, ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தங்கப்பாண்டி இப்போ இந்த லெவலில் இருக்காரு பாருங்க. அவருடைய முயற்சி, அவருடைய செயல்பாடு, அவருடைய நம்பிக்கை, இதெல்லாம் அவர் என்ன பண்ணுச்சு, வேற லெவலில் கொண்டு போச்சு. அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் உயர்ந்த நிலைக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில நீங்க வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் சென்று உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய திறமைகளையோ நீங்கள் வெளிக்காட்டுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையா இருக்கு. நிம்மதியா தூங்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அம்மா மேல ரொம்ப பாசம் வைக்கணும். அம்மாவுக்குன்னா உடனே என்ன விஷயம்னா செஞ்சிடணும். அதே போல் வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா வாஸ்து ரீதியாக பக்காவாக பார்த்து கட்டணும். இன்னொரு விஷயம், உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்களோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ வந்தால் தயவு செய்து விட்டு கொடுத்துப்போம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் கெட்டு போகிறது கிடையாது. அதுவும் நீங்கள் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் நலன் கருதி, உங்களுடைய குடும்பத்தின் நலன் கருதி உங்களுடைய உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. உறுதியாக உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் குரு பகவான் கொடுக்க போறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் சில எதிர்மறையான விஷயங்கள் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்முடைய மேசராசி என்பவர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமாளை மனசார வழிபாடு செய்து, முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் குரு பகவானுடைய முழு பரிபூர்ண அருள் பெற்று நீங்க சிறப்பா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு. நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இப்படிங்கிற டீட்டெயில்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும். உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம், இது நடக்குமா, அது நடக்குமா, எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், ஸோ இதுல கடன் பிரச்சனை வெளியே வந்துடும்னா, குடும்பம் ஒற்றுமையாயிருமா, இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதான் வச்சு ஜாதகம் சொன்ன பிறதான் வைப்பேன். ஓகேவா? ஆனால் என்னென்னா, கேள்விகளை தயவு செய்து ஜாதகம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்க, கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்விகள். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட ஐயா நான் ஜாதகம் பார்க்கணும்னு வந்தேன், உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினைச்சேன், ஆனால் நீங்கள் படப்படன்னு ஜாதகத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேனே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க.
உங்களை அதாவது ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது, மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்கு. ஸோ அதனால கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க, வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பொதுவாக அனுப்பிவிட்றீங்க. நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும், உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேறையாக இருக்கும். ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது. ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சுயஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.